Tamil High Speed 120 words per minute, February 2015. Code number of question paper 341. Speed number 48. Second paper. Get ready. Start. சட்டப்பேரவையில் ஓர் உறுப்பினர் பேசியதாவது: தலைவர் அவர்களே, வரவு செலவு திட்டத்திலே மாணவர்களுக்கான கல்வி சலுகை எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது. அதோடு நீர்ப்பாசனம் மற்றும் மின்சார வசதி பெருகியிருப்பதும் திருப்திப்பட வேண்டிய செய்திதான். ஆனால் நிலவரி மீது புதிய வரி போட்டிருப்பது பெரிய களங்கம் மாதிரிதான் இருக்கிறது. விவசாய துறையில் புதிய வரி வரும் என்று வரவு செலவு திட்டம் வருவதற்கு முன்பு யாரும் கனவு கூட கண்டிருக்க முடியாது. விவசாயிகள் மீது போடப்பட்டிருக்கும் வரியானது விவசாயிகளுக்கு மிகவும் அதிர்ச்சி அளிக்க கூடியதாகவும் தாங்க முடியாத வரி சுமையாகவும் இருக்கும் என்று சொல்ல தேவையில்லை. நெல் விலையை பற்றி அமைச்சர் அவர்கள் புள்ளி விவரங்கள் கொடுத்தார்கள். எப்பொழுதுமே அறுவடை காலத்தில் நெல் விலை வெகுவாக குறைந்து விடுவது வழக்கம். அறுவடை காலத்தில் ஏழை நடுத்தர விவசாயிகள் தங்கள் தானியங்களை எல்லாம் விற்று விடுவார்கள். மிக குறைந்த விலையில் விற்று விடுவார்கள். அப்படித்தான் இதுவரையில் நடந்து வருகிறது. விவசாயிகளுக்கு கணிசமான லாபம் வந்துவிட முடியாது. இப்பொழுது தானியங்களின் விலை உயர்ந்திருக்கிறது என்று ஓர் உறுப்பினர் சொன்னார். ஆனால் வாழ்க்கை செலவு இன்றைக்கு 10 மடங்கு உயர்ந்திருக்கிறது என்பதை அவர் மறந்துவிட்டார் என்று நினைக்கிறேன். துணி விலை உயர்ந்திருக்கிறது. அதேபோல் சர்க்கரை, மிளகு போன்ற வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பொருள்களின் விலையும் பல மடங்கு ஏறி இருக்கிறது. இந்த நிலையில் வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் வரி ஒரு சிறு வரி என்று சொல்லிவிட முடியாது. இவ்வரி சுமையை விவசாயிகளால் தாங்க முடியாது. விவசாய துறை என்றுமே லாபகரமான தொழிலாக இருந்தது என்று கருத முடியாது. கிராமங்களில் உள்ள நிலங்களில் அந்தந்த கிராமங்களில் உள்ள விவசாயிகளுக்கு சொந்தமானவை 4/1 பங்கு இருக்கலாம். கிராமங்களில் பெருவாரியாக நிலம் வைத்திருப்பவர்கள் விவசாய தொழிலில் சம்பாதித்தவர்கள் அல்ல. வர்த்தக துறையிலும் உத்தியோக துறையிலும் சம்பாதித்தவர்களும் இதர வழிகளில் வருமானம் பெற்றவர்களும் தான் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை வைத்திருக்கிறார்களே ஒழிய விவசாய துறையில் சம்பாதித்தவர்கள் அல்ல என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். ஆகவே இந்த புதிய வரியை கைவிட வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். நமக்கு சுதந்திரம் வந்த பிறகு நேரடியாக சில பலன்களை அனுபவிக்கும்படி செய்ய வேண்டும். ஒவ்வொருவருக்கும் குடியிருக்க மனை சொந்தமாக இருக்க வேண்டும். அநேக டெல்டா பிரதேசங்களில் ஆதி திராவிட மக்களுக்கு மனை வசதி செய்து கொடுக்க முடியவில்லை என்று சொல்லப்படுகிறது. டெல்டா பகுதியில் சில இடங்களில் அவர்களுக்கு காலனி ஒதுக்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் காலனிக்கு வந்த பிறகு அவர்கள் ஏற்கனவே குடியிருந்த இடம் பாழாக கிடைக்கிறது. பல வருஷங்கள் ஆகியும் நில சுவாந்தார் அங்கு குடியேறவில்லை. எனவே அந்தந்த இடத்தையே ஆதி திராவிடர்களுக்கு பட்டா செய்து கொடுக்க வேண்டுமென்று சொல்லிக் கொள்கிறேன். மேலும் நிலம் எல்லோருக்கும் அவரவர்களுக்கு சொந்தமான மனையாக இருக்குமாறு செய்ய வேண்டும். அடுத்தபடியாக வேலையில்லா திண்டாட்டம் படித்தவர்களிடையே ஒருபுறம் இருக்க கோடிக்கணக்கான விவசாய மக்களும் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். ஒரு வருஷத்தில் 3/2 பகுதி காலத்தில் விவசாயிகள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். படித்தவர்களிடையே உள்ள வேலையில்லா திண்டாட்டத்தை போக்குவதற்கு திட்டம் வகுக்கப்பட வேண்டும். ஆனால் அதற்காக நிர்வாக செலவை அதிகப்படுத்தி பொதுமக்கள் தலையில் சுமை விழும்படியாக செய்யக்கூடாது. விவசாயிகள் இடையே உள்ள வேலையில்லா திண்டாட்டத்தை போக்குவதற்கு கிராம கைத்தொழில்களையும் குடிசை தொழில்களையும் ஏற்படுத்த வேண்டும். முக்கியமாக அந்த தொழில் மூலம் உற்பத்தியாகும் பொருள்கள் இந்நாட்டிலேயே செலவாக கூடிய முறையிலே இருக்க வேண்டும். கைத்தறிக்கு மாத்திரம் ஆதரவு கொடுத்தால் போதாது. கதர்
உற்பத்திக்கு மனப்பூர்வமாக ஆதரவு தர வேண்டும். அதுதான் நமது இயற்கையான கைத்தொழிலாக அமைய முடியும். ஸ்டாப்.